குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசத்துக்கு வந்து ராமாயணம் முழுக்க 10 பாசம். ராமாயணம் காமிக்கிறது சம்சாரத்துக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாராம் சுவாமி. குழந்தை பிறந்த உடனே யாகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்துடுறது. சத்திரியனுக்கு எப்படின்னா பட்டாபிஷேகம் ஆனாதான் யஜ்யத்துக்கு அதிகாரம். இப்போ தீட்சிதர்னு சொல்கிறாலும் தீட்சிதர்னா என்ன? தீட்சையை அடைஞ்சவர். அந்த தீட்சையை அடைஞ்சு அந்த யஜ்ஞானுஷ்டானம் பண்ணினால்தான் அவருக்கு தீட்சிதாள். பராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி. 10 பாசுரங்களில் ஒரு குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசத்துக்கு வந்து ராமாயணம் முழுக்க 10 பாசுரம். ஒரு குட்டி காயத்ரி ராமாயணம் அது சின்ன ராமாயணம். அதில் முழு ராமாயணமும் வந்துடும். அதில் அயோத்தியா காண்டம். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி. அப்படி கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்ததுனால தான் குபேரன்கிறார். வைஷ்ணவன சங்காசம். பக்கத்தில் நிற்கிறா சீதை. பதி சம்மானிதா அப்பா கூப்பிட்றார் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி பட்டுன்னு எழுந்துன்னு கிளம்பிவிட்டார். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதேக்ஷணா. சுவாமி என்ன பண்ணார்? சீதை அப்பா கூப்பிட்றார் பட்டாபிஷேகத்துக்கு, நான் போயிட்டு வரேன்னு சம்மானிதா ரெஸ்பெக்டா. ராமாயணம் காமிக்கிறது சம்சாரத்துக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாராம் சுவாமி சீதைக்கு. அந்த சீதையிட்ட சொல்லிட்டு கிளம்புறார். சம்மானிதா பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதேக்ஷணா சொல்லிட்டு கிளம்புற அந்த ஆத்துக்காரரை அந்த அரண்மனை வாசல் வரையில் வந்தாளாம். ஆத்வார மனுவம் ராஜா மங்களான்யபிதத்யுஷி. வாசல் வரையில் வந்து ஆத்துக்காரருக்கு க்ஷேமங்கள் எல்லாம் மனசில் பிரார்த்தனை பண்ணினார். சுவாமி இப்படி கிளம்புறார். சீதையை பார்த்தார். என்ன அவளும் நானும் வரேன்னு பேகத்திருத்துன்னு கிளம்பக்கூடாது. ராஜாங்கத்தில் இந்த புரோட்டோக்கால்லாம் உண்டு. இன்னன்னார் இன்னென்ன காரியம் பண்ணலாம், இவ்வளோ தூரம் வரலாம் போகலாம்ல உண்டு. இஷ்டத்துக்கு இது ரொம்ப, அதாவது இதெல்லாம் இந்த திருவனந்தபுரத்தில் பார்த்தா தெரியும். திருவனந்தபுரத்தில் அந்த உற்சவங்களில் பத்மநாப சுவாமியினுடைய உற்சவத்தில் ராஜா வருவார். இப்போ ராஜா யாரோ அவர் தான் தங்க கத்தி எடுத்துன்னு முன்னாடி வரணும். ராஜாவுக்கு பரம ஃப்ரெண்டாக இருக்கலாம், உயிர் தோழனாக இருக்கலாம். நானும் சித்த வரேன்னு பின்னாடி வர முடியாது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் தூக்கி வெளியில் நிறுத்தி விடுவான். அவர் வரலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி ராஜ குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ளவாள்லாம் வரலாம். எவ்வளவு டியரஸ்டாக இருந்தாலும் மினிஸ்டராக இருந்தாலும் வர முடியாது. அது ஒரு புரோட்டோக்கால். அது மாதிரி ராஜாங்கத்தில் சில காரியக்கிரமங்கள்லாம் உண்டு. சீதாதேவி வாசல் வரையில் தான் வரலாம். இவ எப்போ வரலாம் அப்படின்னா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் தான் பக்கத்தில் உட்காந்து. இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பார்க்கலாம். இப்போ அவர் அப்பா கூப்பிட்றாருன்னா போயிருக்காரு. இதுவரை பட்டாபிஷேக வைபவத்துக்கு கிளம்பலை. இப்போ அப்பா கூப்பிட்டா, அப்பா யாரை கூப்பிட்டாலோ அவள் தான் வரலாம். அப்பா ராமனை அழிச்ச ராமமான யபத்ரந்தே ராமம் அப்படின்னு ஏகவச்சனத்தில் தானே சொல்லியிருக்கா. அப்போ ராமனை தான் அழிச்சுட்டு வரணும். சீதை என்ன பண்ணலாம்னா வாசலில் தான் நிற்கணும். இது ராஜாங்க தர்மம், அது ராஜ தர்மம் அது. அதனால் சீதாதேவி வாசல்லையே நின்று மங்களங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது ராமனை பார்த்து சொல்கிறா, பிரபோ உங்கள் அப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பட்டாபிஷேகம் ஆகிடும். பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு யோக்கியதை. பிராமணாளுக்கும் சத்திரியாளுக்கும் உள்ள வித்தியாசம். பிராமணனுக்கு கல்யாணம் ஆகி வேதாத்தியனம் பண்ணி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே யாகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்துடுறது, யஜ்ஞானுஷ்டானத்துக்கு அதிகாரம். சத்திரியனுக்கு எப்படின்னா பட்டாபிஷேகம் ஆனாதான் யஜ்யத்துக்கு அதிகாரம். அது வரைக்கும் அதிகாரம் இல்லை யாகம் பண்ணுறதுக்கு. இப்போ பட்டாபிஷேகம் ஆயிடும், ஆன உடனே யாகம் பண்ணும். உடனே எல்லா மாமிக்கும் என்ன தோணும், நீங்கள் நாளையிலே இன்னிலேருந்து ராஜா உடனேவே அமெரிக்கா போகணும், உடனே லண்டன் போகணும், வேர்ல்டு டூர் போகணும், அது பார்க்கணும் இது பார்க்கணும். இப்போ ராஜாங்கிற தோரணையில் தானே போவா. அந்த கௌரவம் இருக்குமே, அப்படி தானே ஆசைப்படுவா. சீதை அப்படி ஆசைப்படலை. வேறு என்ன ஆசைப்பட்டான்னு நீங்கள் யாகம் பண்ணு வேணுங்கிறாங்க. தீட்சிதம்
விரதசம்பன்னம் வராஜினதரம் சுஜிம் குரங்கசிருங்கபாணிஞ்ச. இவ்வளவு ஒரு அபிமானம் இந்த அனுஷ்டானங்கள்ல சீதைக்கு. என்னமா இந்த யஜ்யத்துல இவ்வளவு ஆசை என்ன? தீட்சிதம் அப்படியே சொல்றாவ. யஜ்ய தீட்சைன்னு பேர். இப்போ தீட்சிதர்னு சொல்கிறாலும், தீட்சிதர்னா என்ன? தீட்சையை அடைஞ்சவர். என்ன தீட்சைன்னா வைதிக தீட்சை, இது மாதிரி நிறையா தந்த மந்திர தீட்சை இதெல்லாம் இருக்குது. அந்த தீட்சை இல்லை, இது யஜ்ய தீட்சை. 3 அக்னிக்கு நடுப்பில் உட்காத்தி வச்சு இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய புத்திரன், இன்னார் இந்த பெயர் உள்ளவர் யஜ்ய தீட்சை அடைகிறார் அப்படின்னு அட்ரஸ் தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். இப்படி தீட்சையை அடையணுங்கிறது யஜ்ய யாகத்தில். அந்த தீட்சையை அடைஞ்சு அந்த யஜ்ஞானுஷ்டானம் பண்ணினால்தான் அவருக்கு தீட்சிதாள்னு பேர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.